உண்மையிலேயே உலகத்திலே கொடுக்கப்படுகின்ற விலை உயர்ந்த ஒரு அவார்டு என்று சொல்லக்கூடியது நோபல் பரிசு. அந்த நோபல் பரிசை பெறக்கூடிய சமாதானத்துக்கான ஒரு நோபல் பரிசை பெறக்கூடியது யார் என்று பார்த்தால் அன்னை பூவதியாகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்டிலே ஈழத்தமிழினம் அழிக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுதோ இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், உடனடியாக யுத்தம் நிறுத்தப்பட்டு எந்த விடுதலை நோக்கத்துக்காக விடுதலை புலிகள் போராடி கொண்டிருந்தார்களோ அவர்களோடு பேச்சுவார்த்தை செய்ய வேண்டும் என்ற அந்த 2 அம்ச கோரிக்கைகள் தான் அவை வைத்திருந்தது. அந்த கோரிக்கைகளை கூட இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக அவர் கேட்டு தன்னுடைய இன்னுயிரை இந்த இனத்துக்காக தியாகம் செய்த நிலையில் அந்த 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 அவருடைய உயரிய அந்த கோரிக்கை கூட இங்கே நசுக்கப்பட்டு அது கூட ஒரு புலிப்பார்வையாக பார்க்கப்பட்டது. அந்த காலகட்டத்திலே அன்னை உண்ணாவிரதம் இருந்த காலகட்டங்கள், அந்த உண்ணா நோம்பின்ற அந்த நாட்களில் இங்கே நடந்த சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மிகவும் மோசமான வேலைகளை ஒரு அஹிம்சை ரீதியான நாடு என்று சொல்லி அஹிம்சையை பின்பற்றுகிற நாடு என்று சொல்லுகின்ற இந்திய இராணுவம் இந்த மண்ணிலே நிகழ்த்தி இருந்தது. அன்னையினுடைய வித்துடல் இந்த இடத்திலே அடக்கம் செய்யப்படுவதற்காக கொண்டு வந்த அந்த நாட்டிலும் கூட இந்த பாதை முழுவதுமாக இந்திய இராணுவத்தினுடைய பிரசன்னம் காணப்பட்டது. இந்த இடத்திலே அவை அடக்கம் பண்ண போகிறார்கள் என்று தெரியாமல் இந்திய இராணுவம் அங்கே தடுமாறிக்கொண்டிருந்த காலகட்டம் அது. இந்த இடத்திலே ஒரு அநேக இளைஞர்கள் அன்னையினுடைய வித்துடலை இந்த இடத்திலே புதைத்ததற்கு பிற்பாடு அநேக இளைஞர்கள் இந்திய இராணுவத்தினால் கைது செய்யப்பட்டார்கள். 1988ஆம் ஆண்டு இந்த இடத்திலே நடந்த சம்பவங்களை நாங்கள் மீட்டு பார்க்க வேண்டியிருக்கின்றது. இன்னும் இப்படிப்பட்ட தியாகிகளுடைய தியாகங்களுக்கான தீர்வு இன்றைக்கும் இல்லை. சர்வதேசம் ஒரு நிலையை எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அன்னையினுடைய தியாகத்தையும் அன்னையையும் பற்றி பூசிக்க வேண்டிய ஈழத் தமிழினம் இன்றைக்கு வெவ்வேறுபட்ட கோணங்களிலே இருக்கின்றது. இப்படிப்பட்ட தியாகிகளுடைய தியாகங்களை கட்சி அரசியல் ஆக்குவதும் தனிப்பட்ட ரீதியிலே நினைவேந்தல்களை செய்வதும் நிறுத்தப்பட்டு ஒரே நாளில் ஒரே மணித்துளியிலே அந்த நினைவேந்தல்களை செய்வதற்கு அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆக எப்படிப்பட்ட விடயங்களை சேர்ந்து எல்லோரும் ஒருமித்த குரலில் நாங்கள் பேசுவதும் அந்த தியாகங்களை நாங்கள் மதிப்பதும் அந்த தியாகங்களை நாங்கள் நினைவேந்துவதும் தான் ஈழத் தமிழினம் ஒற்றுமையாக நிற்கின்றது என்பதை நாங்கள் வெளிப்படுத்த முடியும். நாங்கள் பிரிந்து ஒவ்வொருவராக செய்வது அல்ல நோக்கம். நாங்கள் ஒவ்வொருவரும் ஒன்றாக ஒரே நேரத்திலே செய்வதற்காக அனைத்து தரப்பினருக்கும் அனைத்து அமைப்புகளுக்கும் இந்த இடத்தில் ஒரு அறைகூவலை விடுத்து விடைபெறுகின்றேன். தியாக தீபம் அன்னை பூவதி அவர்களின் 38வது ஆரம்ப நாள், அதாவது உண்ணா நோன்பு ஆரம்பித்த 38வது நாளை இன்று நாங்கள் அன்னாரின் வித்துடன் புகழுடன் வித்தாகிய இந்த நாவலடி அன்னாரின் நினைவாலயத்திலே நாங்கள் இன்றைக்கு அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 38 வருடங்களுக்கு முன்பு 1988ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி இந்திய அமைதிகாக்கும் படை என்ற போர்வையிலே ஆக்கிரமிப்பு படையாக மாறி பல்வேறுபட்ட அனர்த்தங்களை செய்திருக்கின்ற அந்த காலகட்டத்திலே மட்டக்களப்பு மாவட்ட அம்பாறை மாவட்ட அன்னையர் முன்னணியினரால் இந்திய படைகளுக்கு எதிராக உடனடியாக போர் நிறுத்தம் செய்யப்பட வேண்டும், விடுதலை புலிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என்கின்ற இந்த 2 கோரிக்கைகளை முன்வைத்து அன்னை அவர்கள் அந்த தவம் செய்தார். மட்டக்களப்பு மாவாங்க ஈஸ்வரர் ஆலயத்திலே அந்த தவம், அந்த உண்ணா நோன்பு ஆரம்பிக்கப்பட்டு சரியாக 32 தினங்களுக்கு பிறகு 1988 ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி இந்த மண்ணிலே இருந்து அவர் ஆகுதியானார். இன்று 38 வருடங்கள் கடந்திருக்கின்றது. இந்த ஈழ விடுதலை போராட்டத்தில் பல தியாகங்கள் இந்த மண்ணிலே இடம்பெற்றிருக்கின்றது. வடகிழக்கில் இடம்பெற்றிருக்கின்றது. தியாகி திலீபன் அவர்களும் உண்ணாவிரதம் இருந்து இந்திய ஆக்கிரமிப்பு படைக்கு எதிராக நல்லூர் ஆலயத்திலே தியாக தீபமாக அவரும் எம்மை விட்டு பிரிந்திருந்தார். அவர் ஒரு இளைஞராக வடக்கில் இருக்கின்ற யாழ்ப்பாணத்திலே அவரின் ஆகுதியாகினார். ஒரு அன்னையாக, ஒரு தாயாக எமது இந்த கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பிலே எங்கள் அன்னை பூவதி அம்மா அவர்கள் ஆகுதியாகி இருக்கின்றார். ஆகவே இந்த 38 வருடங்களில் இவர்களின் தியாகங்கள் என்பதை நாங்கள் மறுதளிக்க முடியாது.
தியாகிகள் ஆகிய இவர்கள் எம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள். இவர்கள் விட்டு சென்றிருக்கின்ற தியாகம் என்பது என்றுமே அதை போற்றப்பட வேண்டியது, காப்பாற்றப்பட வேண்டியது. அடுத்த சந்ததிக்கு நாங்கள் இதனை எடுத்துச் செல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்கள் இந்த விடுதலை பயணமானது ஒரு அகிம்சை ரீதியான போராட்டமாக, ஆயுத ரீதியான போராட்டமாக மாறி இப்பொழுது சர்வதேச மயப்படுத்தப்பட்ட போராட்டத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றது. இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்கின்ற அந்த போர்வையிலே 1987 ஆண்டு ஜூலை மாதம் 29ஆம் தேதி செய்து கொள்ளப்பட்ட அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகுதான் இந்த இந்திய படையினர் இந்த ஆக்கிரமிப்பின் காரணமாக நாங்கள் 2 பேரை அந்த இந்திய விடுதலையிலே ஒரு அகிம்சை ரீதியாக அறப்போர் செய்து இந்திய விடுதலை பெற்றதை இந்தியா என்கின்ற அந்த நாடு அதை ஏற்றுக்கொள்ளும், அதுக்கு ஒரு பூரணமான ஒரு அங்கீகாரத்தை தரும், அதை ஏற்றுக்கொண்டு அவர்களின் கோரிக்கையை நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் என்று அந்த இந்திய படைக்கு எதிராகத்தான், இந்திய அரசுக்கு எதிராகத்தான் அவர்கள் போராடினார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் இந்திய ஆக்கிரமிப்பு ஆகிய இந்திய அரசு அகிம்சை ரீதியாக விடுதலை பெற்றாலும் இந்த இலங்கையில் இருக்கின்ற இனப்படுகொலை நாட்டுக்கு அவர்கள் காலடி வைத்த போது அவர்கள் அகிம்சையை மறந்து விட்டார்கள், அகிம்சை போராட்டத்தை மறந்து விட்டார்கள். அதன் பால்தான் இந்த அகிம்சை போராட்டத்திலே இந்த தியாகிகளை நாங்கள் இழந்திருக்கின்றோம். இன்றைக்கு 38 வருடங்கள் நாங்கள் கடந்து அவர்களை நினைவு கூறுகின்றோம். எங்களுக்கான தீர்வு, எங்களுக்கான விடுதலை வரவில்லை. ஆனால் நாங்கள் இவர்களுக்கு தியாகங்களுக்கு நிறைவேற்றுகின்ற போது ஒருமனை நிறைவேற்றிவிட்டு செல்வதல்ல, இவர்கள் விட்டு சென்ற அந்த தியாகத்தை தொட்டு அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் இந்த விடுதலை பெறும் வரை எங்களின் போராட்டம் என்பது, போராட்ட வடிவங்கள் என்பது ஏதோ ஒரு சக்தியால், ஏதோ ஒரு வடிவமாக போராட்ட பயணங்களாக நாங்கள் தொடர்ந்து சர்வதேசத்தின் அங்கீகாரம் மூலமாக எங்கள் இணைந்த வடகிழக்கில் சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை பெறுவதற்கு எல்லோரும் நாங்கள் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதை இன்றைய இந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் உறுதி பூணுவோம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.